ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலையை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் எதுவாளருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தா நம்ம தமிழ்நாடு தாங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்துட்டு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர், இது வந்துட்டு ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க. இந்த வேலையை பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு தான் வருது. உங்களுக்கான ஒர்க் என்ன பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பாத்தீங்கன்னா ஏர் கார்கோ, சி கார்கோ இது மாதிரி ரிலேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமாடிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. பெரிய குடோன் எல்லாம் பாத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது சம்பந்தமா இருக்கட்டும், பல விதமான ஸ்டேட்டுக்கோ இல்ல பல கண்ட்ரிக்கோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கும். இதுக்கான வேகன்சி பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா A1 டேபிள் A2 டேபிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க. A1 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் எடுக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில. இதுல பார்த்தா உங்களுக்கு டோட்டலா 40 வேகன்சிஸ் வருது. இந்த வேகன்சி பார்த்தோம்னா கேட்டகரி வைஸா பிரிச்சிருக்காங்க. URல 19, OBCல 11, EWC 4 சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா கேட்டகரி வைஸா பிரிச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா 60,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 28 வயசு உள்ளவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஜெனரல்ல பார்த்தோம். இப்போ பக்கத்துல மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில டெக்னிக்கல் லெவல் எடுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தோம்னா டோட்டலா 13 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான சேலரி பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்துட்டு 60,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 28 வயசு உள்ளவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அக்கௌண்டன்ட், இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலா 9 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா 40,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 30 வயசு உள்ளவங்க போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் இல்ல எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அது பிறகு பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா சூப்பரிண்டென்ட், இதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலா 22 வேகன்சி இருக்கு. இதுக்கான சேலரி பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 40,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 30 வயசு வரவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தோம்னா டோட்டலா 81 வேகன்சிஸ் இருக்குங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தா 29,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 28 வயசு வரவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். A2 டேபிளோட A1 டேபிள் தான் பார்த்தோம்னா உங்களுக்கு வேகன்சிஸ் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு A2 டேபிள், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரிண்டென்ட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்கு டோட்டலா. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா உங்களுக்கு 40,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 30 வயசு உள்ள போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு 10 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா 29,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 28 வயசு உள்ளவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்கு. இதுக்கான சேலரி பார்த்தோம்னா 29,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 28 வயசு உள்ள இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அதுல பாத்தீங்கன்னா ஜெனரல், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல், அதுலயே பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், சூப்பரிண்டென்ட் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலா பார்த்தா இன்டர்வியூ இருக்கும். இதுவே ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். இன்டர்வியூ கிடையாது. இது எல்லாம் பார்த்தா நமக்கு A1 டேபிள் அப்ளை பண்றோம் பாத்தீங்களா, அந்த போஸ்டிங் மட்டும் தான். A2 டேபிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பரிண்டென்ட்க்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ மூணுமே இருக்கும். இதுலயே ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். இது வந்துட்டு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா A1 டேபிள் பொறுத்தவரையும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கேட்டகரியில, அதாவது ஜெண்டர்ல பார்த்தோம்னா உங்களுக்கு டிகிரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல MBA முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அதுவும் இல்லைன்னா சப்ளை செயின், இந்த கேட்டகரியில நீங்க எத்தனை முடிச்சிருந்தீங்கன்னா MBAவில் நீங்க வந்துட்டு இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லைங்க. ஃப்ரெஷர் தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிலே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவலில் கேட்கறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அக்ரிகல்ச்சர்ல கேட்கறாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ பயாலஜி, மைக்ரோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ சுவாலஜி இது சம்பந்தமா படிச்சீங்கன்னா இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. சோ ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அக்கௌண்டன்ட், இதுக்கு பார்த்தோம்னா BCom BA அப்படி இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தோம்னா இந்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. எதுலன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் பர்பஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது நீங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சூப்பரிண்டென்ட், இதுக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுங்க. அது வந்துட்டு எந்த டிசிப்ளினா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் கேட்டிருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா டிகிரி வித் சுவாலஜி, கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பயோ கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா A2 டேபிள், இதுல பார்த்தோம்னா
சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். அது வந்துட்டு எந்த டிசிப்ளின் இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தாலும் போஸ்ட் கிராஜுவேட்ல இந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுமே பார்த்தோம்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அதுல பார்த்தீங்கன்னா சுவாலஜி, கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பயோ கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 போஸ்ட்டுமே பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா 14/12/2024 அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட். லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 12/1/2025. இந்த டேட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த ஜாபுக்கான கால் லெட்டர் பார்த்தோம்னா அரௌண்ட் 10 days பிஃபோர் த எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு 10 days முன்னாடி பார்த்தா நமக்கு இதுக்கான கால் லெட்டர் நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கால் லெட்டருக்கான இன்டர்வியூ என்னைக்கு வரும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தோம்னா தெளிவா இங்க கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி பார்த்தோம்னா உங்களுக்கு 3 years கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி பர்சன் பார்த்தோம்னா உங்களுக்கு 10 years கொடுத்துருக்காங்க. எக்ஸரிஷனுக்கு 5 years. அதே மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ எல்லாமே பத்தி தெளிவா ஒரு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ரக்சருமே இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸா பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு எவ்வளவு நேரம் டூரேஷன் சொல்லி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸா பாத்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் சொல்லி டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டென்டேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இதுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட்டை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, ஹோசூர், கும்பகோணம், மாதாவரம், மதுரை, மன்னார்குடி, மூலப்பாளையம், நாகர்கோயில், ராயாபுரம், சிங்காநல்லூர், தாம்பரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, உடுமலைப்பேட்டை, விருதுநகர், விருகம்பாக்கம், கல்மண்டபம் சொல்லிட்டு உங்களுக்கு பலவிதமான ஏரியால ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா 14/12/2024. லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 12/1/2025. இந்த டேட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அது என்னென்ன சைஸ் இருக்குன்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய போட்டோகிராஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வித் பிளாக்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லெஃப்ட் தம்பு பிரஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்மே கேட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸரிஸ்மென்ட் அப்புறம் பார்த்தோன்னா உமன்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தோம்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனா பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜா பார்த்தோம்னா 500 ரூபாய் வாங்குறாங்க. இதை தவிர மத்த எல்லா கேட்டகரியும் பார்த்தோம்னா நமக்கு 850 ரூபாய் பார்த்தோம்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாம இன்டிமேஷன் சார்ஜா பார்த்தா 500 ரூபாய் வாங்குறாங்க. டோட்டலா பார்த்தோம்னா 1350 ரூபாய் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரேட் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் லெட்டர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.